வணக்கம் நண்பர்களே, நான் இன்ஜினியர் சிவசங்கர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஏசி பிளாக்கோட குவான்டிட்டி எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதாவது கால்குலேஷன். எனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற ஏஏசி பிளாக் குவான்டிட்டியை நீங்களே எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி செங்கல் எப்படி கால்குலேட் பண்ணணுன்ற வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஏஏசி பிளாக் இதோட அப்ரிவேஷன் என்னென்னா ஆட்டோக்ளேவ்டு ஏரேட்டட் கான்கிரீட் பிளாக். இந்த ஏஏசி பிளாக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஒரு செப்பரேட் வீடியோவாக பார்க்கலாம். அதாவது இதனுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். இந்த வீடியோவில் வெறும் கால்குலேஷனை மட்டும் பார்ப்போம். வாங்க, முதல்ல நம்ம இந்த பிளாக்ஸோட சைஸஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும். நீளம் பார்த்திங்கன்னா 2 அடி. எல்லா கல்லுக்குமே ஸ்டாண்டர்டாக 2 அடி தான் நீளம். அதே மாதிரி ஸ்டாண்டர்டாக உயரம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு தான். இதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஒரு கல்லோட நீளம் வந்து 2 அடி, ஹைட்டு பார்த்தீங்கன்னா உயரம் 8 இன்ச்சு. அகலம் மட்டும்தான் மாறும். அகலம் வந்து 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு இந்த சைஸஸ்லலாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற சைஸும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா 4.5 இன்ச்சு வால்னால் நம்ம பிரிக்கில் போடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இது 4 இன்ச்சில் கிடைக்குது. அதே மாதிரி 9 இன்ச்சு வால் போடுவோம் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி. இது பார்த்திங்கன்னா 8 இன்ச்சில் கிடைக்குது. மேக்ஸிமம் நம்ம இந்த 2 சைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். 6 இன்ச்சுன்றது எலிவேஷன் வேலைக்கு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 அடி நீளம், 8 இன்ச்சு அகலம், 10 அடி உயரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு எத்தனை பிளாக்ஸ் வரப்போகுதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது இதில் அகலத்தை விட்டுடலாம். அதாவது 8 இன்ச்சுன்றதை மறந்துடுங்க. வெறும் உயரமும் நீளமும் மட்டும் எடுத்துக்கலாம். நீளம் 10 அடி, உயரமுமே 10 அடி. இப்போது ஃபஸ்ட்டு நீளத்துக்கு எத்தனை கல் வருன்றதை பார்த்துடலாம். 10 அடின்றது நீளம். ஒரு பிளாக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2 அடி. ஸோ அந்த 10 அடி லென்த்தில் எத்தனை 2 அடி இருக்குதுன்னு பார்த்தோன்னா 10/2 போட்டோன்னா 5 நம்பர் ஆஃப் அந்த பிளாக்ஸ் வந்து கிடச்சிரும். இந்த லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா 5 நம்பர் வைக்கணும். இதே சேம் மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா உயரத்துக்கும். உயரம் பார்த்தீங்கன்னா 10 அடி. ஒரு கல்லுடைய உயரம் அதாவது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. ஸோ அந்த 10 அடியில் 8 இன்ச்சு எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போது 10 அடி டிவைடட் பை 8 இன்ச்சு. இன்ச்சஸை வந்து நீங்கள் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணி தான் டிவைட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஏதாவது மெஷர்மெண்ட் ஆப் ஏற்றி அது மூலிமா பார்த்து 8 இன்ச்சை வந்து ஃபீட்டில் எவ்வளோன்றதை பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 8 டிவைடட் பை 12ன்னு போட்டிங்கன்னா அது ஃபீட்டில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 10/8 இன்ச்சு போட்டிங்கன்னா 15.15 நம்பர்ஸ் வந்து நம்ம ஹைட்டில் வந்து பிளாக்ஸ் வைக்கணும். இப்போது வந்த வேல்யூவை அப்படியே பெருக்குனா வேலை முடிஞ்சு. நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வந்து நம்ம வைக்கணும். அதே மாதிரி உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா 15.15 நம்பர்ஸ் வைக்கணும். 15.15ன்றது நீங்கள் 15ஆக எடுத்துக்கலாம். இல்லை எக்ஸாக்டாக 15.15 போட்டு கடைசியாக நீங்கள் வேஸ்டேஜை ஷேர் பண்ணாலும் ஓகே தான். அப்போ நீங்கள் 5 × 15.15 மல்டிப்ளிகேஷன் அதாவது பெருக்குனீங்கன்னா வர வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாக்ஸ். மொத்தம் 75 நம்பர்ஸ் கிடச்சிருக்கும். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான மெத்தடு. இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இதை விட ஈஸியான ஒரு மெத்தடு இப்போ நான் சொல்கிறேன். வாலோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கோங்க. இப்போ 10 அடி நீளம், 10 அடி உயரம்னா 10 × 10 100 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போது ஒரு பிளாக்கோட ஸ்கொயர் ஃபீட்டு 2 அடி லென்த்து, 8 இன்ச் வந்து ஹைட்டு. ஸோ 2 × 8 இன்ச்சை வந்து ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணி 0.66ன்னு போட்டிங்கன்னா 2 × 0.66 = 1.32 அப்படின்ற ஒரு வேல்யூ வரும். இதுதான் வந்து ஒரு பிளாக்குக்கு உண்டான ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ நமக்கு கண்டுபிடிக்க போகிற ஸ்கொயர் ஃபீட் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுக்குள்ளே எத்தனை 1.32 இருக்குன்றத 100/1.32 போட்டிங்கன்னா அதுக்குண்டான வேல்யூ அதே தான் கிடைக்கும். 75 நம்பர்ஸ். இப்போது முன்னாடி போட்ட மெத்தடும் இந்த மெத்தடும் வேறு. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் போடலாம். 2 வேல்யூவும் சேமாக தான் வரும். இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யார் வீடு கட்டினாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த லாஸ்ட்டு 4 to 5 இயர்ஸில் இத்தனை ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக வந்து நான் கண்டினியூஸாக வீடியோ போடுவேனான்னு தெரியல. ஆனால் நல்ல வீடியோஸ் ஷோராக வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.